அல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனால வாசிக்கும் பொழுது மாற்றி மாற்றி வாசிக்கலாம். ஒருத்தரை வாசிக்காம நம்பரை பக்கத்தை சொல்லிட்டு வாசிங்க, மற்றவங்க ஈஸியாக எடுத்துக்கொள்வாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப இயேசு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆண்டவர், எழுப்பப்பட்ட ஆண்டவர். எதற்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்? எதற்காக அவர் எழுந்திருக்கிறார்? இதுதான் இந்த நாளிலே இயேசு ஏன் மரிக்க வேண்டும், இயேசு ஏன் மரிக்கணும் அப்படின்றதுதான் இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பா இருக்குது. அவர் ஏன் மரிக்க வேண்டும், அவர் எனக்காக ஏன் அவர் உயிரோடு எழும்ப வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் முழு மனுக்குலத்துக்கும் அவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. பூமி முழுவதுக்கும் இருக்கிற மனிதர்களுக்காக, அவர் படைத்த மனிதர்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்த தன்னுடைய ஜனத்துக்காக இயேசு உயிரோடு எழுப்பி இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும். அப்ப ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் எழுந்தும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஏன் அவர் எழுப்பப்படணும் அப்படின்னா, அவர் எழும்பினாதான் அதனுடைய முடிவு விளங்கும் அப்படிங்கிற படியினால ஆண்டவர் எழுந்திருக்க வேண்டும். அவர் மரித்தவராகவே இருப்பாரானால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு சபைகள் எழும்பி இருக்க முடியாது, மனிதர்கள் பாவத்தை விட்டு எழும்பி இருக்க முடியாது. ஆனால் இயேசு மரித்தபடியினால, எதற்காக மரித்தார்? அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் சிந்தப்பட்ட தம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் எதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார்? அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு நீதியை நிலைநாட்டும்படியாக நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணுவதற்காக அவர் எழும்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். என் பாவங்களுக்காக கடந்து வந்து பிறந்தார், மரித்தார் என்பதை விசுவாசத்தினுடைய அடையாளம். அதுதான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்காக எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? திரும்ப ஆண்டவர் வருவார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? இது போன்ற நமக்கு முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 11:20. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருப்பதற்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. பாவம் செய்தபடினால அவர் மகிமையை விட்டு இழந்து போய் பிரிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக நாம் மாறினோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே அந்த மகிமை அவர்களை விட்டு விலகினது. அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்டு அவர்கள் பூமியிலே சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருந்த நாளிலே கர்த்தர் அவருடைய பாவத்தை அன்றைக்கே அவர் நியாயந்திருத்தார். அன்றைக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்பதை அந்த பிசாசுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அந்த வாக்குறுதி 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில அவர் பிறந்த அந்த வாக்குறுதி நிறைவேறினது. அதுதான் அந்த ரத்தம். அதனால தான் வாசித்தோம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தோம். அவர் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் எனக்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்படின்னா அவர் எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்னா, என் பாவத்துக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக. எங்க இருக்குது? ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 16ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா நீதிமான் ஒருத்தன் கூட இல்லாதபடினாலே நீதிமானாக நம்மளை மாற்றுவதற்கு அவர் சிலுவைக்கு அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. நீதிமான் ஒருவனும் கிடையாது. பூமியில நீதிமான் யார் அப்படின்னா ஒருத்தருமே கிடையாது. ஆனா நம்மள எல்லாரையும் கர்த்தர் நீதிமானாக என்ன செய்றாரு?
மாற்றுகிறார். நம்முடைய பாவத்தை நீங்கள் நானே நீதிமானா இந்த இடத்துல சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட நீதிமான் அப்படின்னா நாம இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக ஆண்டவர் நம்மளை மாத்தி இருக்கிறார். அந்த இடத்துல இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா, நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. போன வாரத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசித்தோம். போன வார செய்தி எவ்வளவு ஞாபகத்துல, நோவாவை தவிர பாக்கி எல்லாரும் ஆண்டவரை விட்டு விலகி விட்டார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல எல்லாரும் பாவம் செய்து இந்த பூமியை அழிக்கிற அளவுக்கு தேவன் கடந்து வந்துட்டார். ஆனா இந்த பூமியை அழிக்காதபடிக்கு ஒருவனுடைய நீதி நிமித்தம் அன்றைக்கு எல்லாம் காக்கப்பட்டதை போல இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஒருத்தர் நீதி நிமித்தம் மறுபடியும் இந்த மனுக்குலத்தை நீதியாக ஜீவனாக மரித்து போன அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமான் ஒருவனாய் இல்ல, நீதிமான இல்லாதனால உணர்வும் இல்ல, உணர்வு இல்லாதனால தேவனை தேடுகிற அந்த மனசும் இல்லாம அது போய்விட்டது. போனபடினால எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னா, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள். அப்படின்னா நம் கடவுளை தேடாவிட்டா நாம் கெட்டு போய்விடுவோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றி போதிக்கிற வழியை நம்ம காட்டி கொடுக்கணும். எப்படி நம்ம ட்ரெஸ் வாங்குறோம், கடைக்கு போறோமோ, சபைக்கு போகிறதுல கற்றுக் கொடுக்கணும், சபைக்கு வரும்பொழுது காணிக்கை கொடுக்கறத கற்றுக் கொடுக்கணும், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும், பைபிளை வாங்கி பைபிளை வாசின்னு கற்றுக் கொடுக்கணும், உபவாசம் இருன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும், முழங்காலில் இருந்து கற்றுக் கொடுக்கணும், உண்மையா இருன்னு கற்றுக் கொடுக்கணும். அப்ப என்ன நடக்காதுன்னா, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போகிற இடத்துக்கு நம்ம பிள்ளை போக மாட்டோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளை போக கூடாதுன்னா எங்க யார் அப்படி கெட்டு போயிடுவாங்க அப்படின்னா, மறுபடியும் பின்னாடி வாங்க, பின்னாடி வசனத்துக்கு, நீதிமான் இல்லாதனால, உணர்வு இல்லாதவன் இல்லாதனால, தேவனை தேடுறதும் நின்று போனனால, பாவம் வருகிறபடினால வழி தப்பி கெட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன வராதுன்னா, நன்மை செய்கிற ஒரு எண்ணம் வராது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் வரணும்னா நாம் பிள்ளைகளை தேவ நண்டையிலே வழி நடத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளும் தேவனை தேடி என்ன செய்யணும்? நம்ம வரணும். நம்ம என்னவோ அதுதான் நம்முடைய விதை. பாருங்க, நம்ம விதை எப்படி வரும்? நம்ம என்ன விதையோ அது போலதான் அது வளர்ந்து வரும். அல்லேலூயா. அதனால நாம எப்படி மாறணும் அப்படின்னா, முதல்ல சொன்னது போல நீதிமானாக மாறணும், தேவனை தேடுற உணர்வு வரணும், அது பிறகு வழி தப்பி போகாதபடிக்கு நாம் பாதையில நடக்கணும். அப்படின்னா வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் ஒருவனாகிலும் இல்லை, இல்லாதபடினால இயேசு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் கெட்டு போய்விட்டார்கள். எப்படி இந்த ஜனத்தை காப்பாத்துறது அப்படின்னா, ஏன் இந்த ஜனத்தை காப்பாற்றணும்? நம்ம மாஸ்டர் ஏற்கனவே எசேக்கியேல் 11:20 அவர் எப்படி சொல்றாரு? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள். அந்த உணர்வு தான், அவர் என்னுடைய ஜனம் அவங்க. அதுக்கு தான் அவர் மரித்தார். இயேசு ஏன் மரித்தார் அப்படின்னா, அவர் நினைத்தார் இது என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவரால் உருவாக்கப்பட்ட ஜனம் தான் அந்த மனுக்குலம் முழுவதும், உலகம் முழுவதுக்கு அவர் மரித்திருக்கிறார். ஏனென்றால் ஆதாமை தன் சொந்த கையினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அவன் தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற மனிதனாக தேவன் அவனை நிறுத்தினார். ஏன் அப்படி நிறுத்தணும் அப்படின்னா, அதை அவர்களே தீர்மானித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நமது ரூபத்தின்படி நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக. அப்படி உண்டாக்கப்பட்ட படியினாலதான் அந்த உறவை கர்த்தர் இன்றைக்கு இழந்து போகாதபடி அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி நீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே குறைந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அந்த பாடு எப்படிப்பட்ட பாடு?
அது நீங்க நானும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாடு. நம்ம நினைக்கிற மாதிரி லேசான பாடு இல்லை. நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் பட்ட பாடு யாரும் பட்டிருக்க மாட்டாங்கன்னு. அப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அதே வேர்டை தான் சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் போய் கேளுங்க, நான் பட்ட கஷ்டம் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க பட்டதான் அவங்க கஷ்டம்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கஷ்டத்தை இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணோம்னா தெரியும் அந்த கஷ்டத்துக்கு நம்ம பரவாயில்ல நம்மளுக்கு இல்லைங்களா. ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் தான் பெரிய பாடுபட்டேன். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற பாடுகளுக்குள்ளாக தன்னை உட்படுத்திக் கொண்டார். அந்த பாடு எப்படிப்பட்ட பாடு, நீங்கள் நானும் சகிச்சு கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பாடுகளுக்கு சொல்லுது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக வாசிங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏன் அவர் உயிர்ப்பிக்கப்படணும், ஏன் மரிக்கப்படணும்? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு. அப்ப அந்த பாவம் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காக அந்த பாவத்தை அழித்து விடணும், அந்த அழுக்கை அகற்றி விடணும், அதனுடைய சாபத்தை நீக்கி விடணும் அப்படின்றத ஒரே காரணத்துக்காக அந்த யார் அதை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நீதிபரன் தான் அதை செய்ய முடியும். இயேசு நீதிமானாக நீதிபரனாக இந்த உலகத்துக்கு ஒரு கடந்து வந்தார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எப்படிப்பட்ட இந்த ஆண்டவர், இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது அப்படின்னா, அவருக்கு என்ன எப்படிப்பட்ட இடத்துல இருந்து தோன்றுகிறார்? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து தொழிற்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பதாக சத்துருக்கு முன்பதாக எழும்ப முடியாத நினைத்த பிசாசு நினைச்சான். யாரும் இவர்களை காப்பாற்ற முடியாது நினைக்கும் பொழுது நினையாத நேரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் கடந்து வருகிறார். அப்படி வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத தெய்வம். ஆனா இத்தனையும் அவருக்கு இருந்தது, இத்தனையும் அவருக்கு இருக்கு. எதற்காக இழந்தார்? அவர் உங்களுக்காக எனக்காக இழந்தார். அல்லேலூயா. அவர் என்னத்தை இழந்துட்டாரு? அழகை இழந்தார், சௌந்தரியத்தை இழந்தார், அவரை பார்க்கிற விரும்பத்தக்க ரூபத்தை அவர் இழந்தார். 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். நீதிமான் கடவுளை தேடுக முடியவே முடியாது. தேவனை தேடுகிற உணர்வற்றவனாய் கடந்து போனான். ஆனா தேவன் தன்னுடைய எல்லாவற்றையும், அழகை, சௌந்தரியத்தை, அந்தஸ்தை, அவருடைய எல்லா காரியத்தையும் உங்களுக்காக எனக்காக இழந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கீங்களா? அவர் உங்களுக்காக எனக்காக இழந்தார். அவர் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய அழகை இழந்தார். தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் இழந்து அவர் இப்ப எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னா, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிப்பவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை அசட்ட பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். அல்லேலூயா. இன்னைக்கும் மரித்திருந்து கூட இன்னைக்கும் இயேசுவை நினைத்து பார்க்க முடியாத ஜனங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை என்ற பெயர்ல அவர் அசட்டை பண்ணப்பட்டார். யாருக்காக? அவர் உங்களுக்காக எனக்காக. அவர் ஏன் அந்த பாடுகள் போகணும் அப்படின்னா, அது பாவத்தினுடைய கொடூரத்தை காட்டுகிறது. பாவம் எப்படி இருக்கும்? பாவம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா பாவத்தினுடைய விளைவு தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அழகு எனக்கு இழந்து போயிருக்கிறது. இந்த பாவத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது? அவருடைய சௌந்தரியத்தை எல்லாம் அவர் இழந்து விட்டார். இந்த பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் தேவகுமார் என்பதை மக்கள் அவரை புறக்கணிக்கப்பட்ட இடத்திலையும், இழிவாக அவரை பேசுகிற இடத்திலையும் அந்த பாவம் அவரை கொண்டு வந்து நிலை நிறுத்தி இருக்கிறது. அது யாருடைய பாவம்? அவர் செய்த பாவம் அல்ல, நாம் செய்த பாவம். அல்லேலூயா. நம்ம செய்திருக்கிறோம், ஆனா இயேசு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா.
மரண தண்டனை நமக்கு வேண்டியது, ஆனா இயேசு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அழகு உள்ள தெய்வம் அழகை இழந்திருக்கிறார். அந்த அழகை நமக்காக மகிமையிலே நமக்கு கொடுக்கும்படியாக. எனக்கு எல்லாரும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சாபம் உள்ள ஒரு வீட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல சாபம் இருக்கிறது முகத்திலேயே தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஆனா இயேசுவை நம்பி வரும்போது நீங்க ரோட்ல நடந்து போனீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த இழந்து போன அழகு இங்க இருக்குது. அல்லேலூயா. உங்க முகத்துல இருக்குது, உங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. நீங்க நடந்து போங்க, அவங்கள உடனே சொல்லுவாங்க பிரைஸ் நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மள ஆண்டவருக்குள்ள தெரியுது? என்னுடைய சாபத்தினுடைய முகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அழகை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். நடத்த நீங்க ரோட்ல நடந்து போகும்போது அந்த அழகு பிரதிபலிக்குது. ஜீசஸ் அப்படின்னு பிரதிபலிக்குது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இழந்து போன அந்த அழகு, இழந்து போன அந்த சாபம் அவருக்குள்ள இருக்கிறது. அவருக்குள்ள மகிமையை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா அந்த அழகை இழந்து போவாதபடி மறுபடியும் பாவம் எனக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. பாவம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. பாவம் என்னோடு கூட போராடுகிறதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அவர் எனக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் எனக்காக தன் அழகை இழந்திருக்கிறார், அந்தஸ்து இழந்திருக்கிறார். தேவன் என்கிற ஒரு ஹை லெவல அவர் எல்லாவற்றையும் விட்டு அவர் எனக்காக மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து. யாரு மனுஷனை புறக்கணிக்க முடியும்? சமுதாயத்துல யாரு புறக்கணிக்கப்படுவாங்க? யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறவங்க தள்ளப்பட்டு தான் இருப்பாங்க. இயேசு சமுதாயத்தை விட்டு கூட தள்ளப்பட்டு அவர் இருக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த பாவத்தின் கொடூரம் அவ்வளவா இருந்தபடியினால அவர் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏற்றுக்கணும். சாபம் நிறைஞ்ச வீட்டுக்கு நீங்க போக முடியுமா? சாபம் நிறைஞ்ச வீட்டுல உங்களை யாரும் சேர்த்துக் கொள்வாங்களா? யாருமே சேர்க்க மாட்டாங்க. யாருமே சேர்க்க பாருங்க. ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு முக்கியமா நடக்குதுன்னா அட்லீஸ்ட் கணவன் மனைவியா இணைந்திருந்தவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க. கல்யாணம் படிஞ்சு 1 மாசம் தான் ஆகுதுன்னா சேர்த்துக்குருவாங்க. 6 மாசத்துக்கு மேல போகுது, 1 வருஷம் ஆச்சுன்னா நீங்க நல்ல காரியத்துல கூட முன்னாடி நிக்க முடியாது. அப்படிதான் நிக்க முடியாது. நிக்க முடியாது. ஏன் நிக்க முடியாது? அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால இவங்க இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு புறக்கணிச்சிருவோம். ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா நம்மளை புறக்கணிச்சிருவாங்க. ஆனா இயேசு நம்மளை புறக்கணிக்கல. அல்லேலூயா. அவர் புறக்கணிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா நாம் ஏற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அது அவர் மேல் நம்மேல் வைத்த கிருபை. நம்ம வாசம், அவர் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அதற்காகத்தான் அவர் மரித்தார். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா பாருங்க, 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இயேசு இருந்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடத்துல இருந்தோம். சாபம் என் குடும்பத்தை ஆளுகை செய்து நீ அழித்திராதபடி இயேசு இந்த சாபத்தை அவர் எடுத்துக் கொண்டார். அவர் எனக்காக நித்தியமாய் வாழும்படியான தொடர்ந்து வாழுகிற வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாபங்கள் அவ்வளவு லேசு கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு தம்பி காலேஜில் படிக்க போகும்போது அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரும்போது அவங்க அப்பாட்ட சொன்னா, அப்பா அம்மா மட்டும் கூட்டிட்டு வந்துடாத, நீ மட்டும் வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அப்ப ஏன்ப்பா அப்பா கூட்டிட்டு வர வேணாம்? அப்ப அப்பா அம்மாவை எங்க போனாலும் அவன் வேணாம்னு சொல்லிடுவான். வாலிப வயதுனா வந்தான், நல்லா அழகுள்ளவனா மாறிட்டான். அப்புறம் நிறைய காரியங்களுக்கு நான் போகும்பொழுது இவன் அப்பாவை மட்டும்தான் கூப்பிடுவானா. அம்மா கூட வரட்டும் தம்பி அப்படின்னா, அம்மா வரக்கூடாதப்பா, அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், அம்மா எல்லாம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா என்னுடைய தரம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல சொன்னான். அப்ப எல்லாம் முடிந்த பிறகு தாய் எப்பொழுதும் வீட்டுல தான் இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்துச்சு, அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு, தம்பி அவனுடைய அம்மாவுடைய முகம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு இடத்துல இருக்குது, ஏன் தெரியுமா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நாம் இருந்த வீட்டுல ஒரு நாள் தீ பிடிச்சனால அந்த வீட்டுல நீ உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் வெளியில இருந்தேன். அந்த தீ உன்னை அதை அழித்து விடாதபடிக்கு உன் அம்மா தான் அந்த தீக்குள்ள போய் உன்னை காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு இவ்வளவு தூரத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா உன்னை காப்பாற்றும்படி அவள் தன்னை தீக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்தபடினால அவள் முகம் எல்லாம் இன்னைக்கு வெந்து போயிருக்கு தம்பி. அதனாலதான் அவளுடைய முகம் அப்படி இருக்குது. அவள் ஒண்ணு அப்படிப்பட்டவள் அல்ல.
தன்னுடைய திருமண போட்டோவை எடுத்து காட்டினாராம். அவங்க அம்மா ரொம்ப அழகுள்ள அம்மாவா இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி நடந்துச்சு? அவர் வருத்தப்பட்டாராம். எனக்காக, என்னை காப்பாற்றும்படியாக என்னுடைய தாய் தன்னை முழுவதுமாக அந்த தீயிலை அர்ப்பணித்தபடினால அந்த முகத்தை எடுத்தாங்கன்னா அந்த முகத்தை பார்க்க முடியும். எப்படி வாழ்றது அப்படின்னா, நான் வாழ்வதற்காக இயேசு தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பாவம் என் குடும்பத்தை ஆண்டு யாரும் ஏற்றுக்கொள்ள புறக்கணிக்கப்பட்ட இடத்துல என்னை தள்ளுகிற சமுதாயத்துல எனக்கு எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னா இந்த இயேசு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னை அழகுள்ளவனாக மாற்றியிருக்கிறார். என் சாபம் என்னை, என் குடும்பத்தை, என் சந்ததிகளை தொடாதபடி அந்த சாபத்தின் வல்லமையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக நித்திய ஜீவனை வாக்குப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் வாசிக்கிறோம், மெய்யாகவே அவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால அடிபட்டு வாதிக்கப்பட்டு. அப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அவர் தேவன் அவரை கைவிடல, அவரை தண்டிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறார். பிதாவானவர் அவரை நேசிக்கிற பிள்ளையாக இருந்தார். அல்லேலூயா. பிதாவானவர் அவர் தள்ளிவிடல. ஆனா உங்களுக்காக, எனக்காக இயேசு பிதாவின் இடத்துல போய் சொன்னார், நான் என் பிள்ளைகளுக்காக நான் மரிக்க போகிறேன். அல்லேலூயா. அதனால்தான் கெத்செமனே தோட்டத்துல போய் கூட கதறுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் நான் எதுவும் பண்ணி விலகினாதபடி அந்த சிலுவை வரைக்கும் நான் மரிப்பதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப சிலுவையிலே கூட பார்க்கிறோம், பிதாவானவர் தன் முகத்தை மறைத்துக் கொண்டார். தன்னுடைய குமாரனுக்கு இறங்காமல் அவர் நமக்காக இறங்கினார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து இந்த சபைக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க தெரியுங்களா? இந்த சபையில ஒரு ஊழியக்காரனாக நிற்பு அங்கங்கே கர்த்தர் ஊழியக்காரன் எடுத்து சபையில ஜனங்களை சேர்த்து கொண்டு வராருன்னு ஏன் தெரியுங்களா? அவர் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின். அல்லேலூயா. அப்படின்னா அவர் எதற்காக சிந்தப்பட்டார்? மறுபடியும் நீங்கள் நீதிமான் இல்லாதபடி போயிடாதபடிக்கு சிந்தப்படல, உணர்வு இல்லாத இருதயம் உங்களுக்குள்ள வரக்கூடாதுக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே மாஸ்டர், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆண்டவரை தேடுறவனும் இல்ல, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக அவர் மரித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க நான் பழைய வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி போறீங்களா? பாவம் உங்களுக்குள்ள இருக்குதா? பாவம், சாபம், சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், வாக்குவாதங்கள், கீழ்ப்படியாமைகள், அதெல்லாம் என்ன தெரியுங்களா? அதெல்லாம் நீதிமான் இருக்கிற அந்தஸ்தை நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பாவம் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா, நீதிமான் இயேசுடைய ரத்தத்தினால நீங்க தன்னுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை நீங்க இழந்து போகிறீங்க. அந்த நிலைமைக்கு போகாதீங்க. மறுபடியும் ஆண்டவர் பக்கமாய் வாங்க. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்துல தாவீது பாவம் செஞ்ச உடனே சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்வேன், உங்க சமூகத்தை விட்டு நான் போயிடுவேன்னு தெரியும், ஆனா பாவம் தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடும். அல்லேலூயா. எப்படி பாவம் ஆதாம் ஏவாளை பிரிச்சுட்டோ அதை தாவீது உணர்கிறார். இப்ப நான் பாவம் செய்தபடினால என் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி இருக்கிறேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறேன். அவர் ஜெபம் பண்றாரு, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, திரும்ப எனக்கு சந்தோஷம் ஆவியை தாரும். அப்படித்தானே ஜெபம் பண்றாரு. ரொம்ப தூரம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவரே நான் விட்டு விலகி இருக்கிறப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என் தாய் என்னை பாவத்துல கற்பத்தரித்தார், அதனால என் பாவத்தை உணர்வுனால நான் பாவம் செய்திருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் வருகிறதான பாவத்தின் சிந்தையிலிருந்து விடுதலையாவதற்கு ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபிங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். எல்லாரும் பூரணமா அப்படியே போறவங்க சில நேரத்துல விழுந்து போயிடும். விழுந்து போன இடத்துல விழுந்து போயிடாம மறுபடியும் தேவனை தேடுகிற இடத்துக்கு, உணர்வுள்ள இடத்துக்கு வரணும், நீதிமான்கிற இடத்துக்கு வரணும். அவரை தேடும் பொழுது அதனால வசனம் நாம் வாசிக்கிறோம், நாம நினைக்கிறோம் அவர் பிதாவானவர் அவரை அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டார். அதனால்தான் 5ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். ஆமென். எல்லாரும் அந்த வசனத்தை மறுபடியும் எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிக்கிறீங்களா? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்படின்னா இயேசு ஏன் மரித்தார் அப்படின்னா வசனம் சொல்லுது, என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மீறுதல் நமக்குள்ள என்ன இருக்குது?
மீறுதல்னா என்னது? பாவம். ஆமா, பாவம். மீறுதல்னா கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாம. ஒன்னு சொன்னா கேட்கறதே கிடையாது. உங்களுக்குள்ள மீறுதல் இருக்குதுன்னா அது பாவம். கணவன் சொல்றத மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும். சில ரூல் எல்லாத்தையும் எல்லாரும் கேட்க முடியாது. அதனால அதே மாதிரி பிள்ளைகள் பெற்ற மீறுதல்கள், எனக்கு மீறுதல் இருந்துச்சு, ஆதாம் ஏவாள் மீறினார்கள். இப்ப ஊழியக்காரர் சொல்றத சபை மக்கள் கேட்கணும். அது நிமித்தம் வசனம் சொல்றது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் என்ன பண்ணாரு? அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சும்மா போய் சிலுவையில் அவர் மரிக்கல. அவர் மரித்தது காரணம் என்னுடைய மீறுதல் தான். அல்லேலூயா. என்னுடைய பாவம் தான், என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய சாபம் தான். அது நிமித்தம் ஆண்டவர் மரித்து, அவர் இப்ப சொல்றாரு, நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தபடியினால, அவர் மேல் வந்தபடியினால அவருடைய தழும்புகளால் சுகமா. அப்ப ஆண்டு சொல்றாரு, அப்ப அவருடைய தழும்புகளால் சுகமாகிற நினைக்கிறீங்களா? மீறுதல்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் அவர் அடிக்கப்பட்ட அடிகளினாலே நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இந்த ராமோஜனம். இந்த ராமோஜனம் என்னது? திராட்சை ரசம், அப்பமும் இந்த இடத்துல இருக்குது. ஏன் இந்த அப்பமும் திராட்சை ரசம்னா, அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட விலை மதிப்புள்ள அவருடைய சரீரத்துக்காக. என்ன வசனம் சொல்லுது? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நான் அவனிலும் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கின்றவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. எதுக்கு இந்த ராமோஜனம் அப்படின்னா, நாம பிழைக்க முடியாது. ஒவ்வொரு மாதமும் டெய்லி நம்ம செய்ய வேண்டியது, ஆனா ஒழுங்கின் அடிப்படையில மாதத்துல ஒரு தடவை தான். அதனால வசனம் சொல்லுது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பிதா, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. அதுதான் இந்த சரீரம். இந்த ராமோஜனம் எதுக்கு அப்படின்னா, அவராலே நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மரிப்பதில்லை. ஏன் மரிப்பதில்லை? அவர் எனக்காக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. என் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது? என் பாவத்தின் தண்டனை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டார், தண்டனை ஏற்றுக்கொண்டார், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், நரகத்துக்கு போக வேண்டியதான நித்திய மரணத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட அதே ஏசாயா 53ஆவது அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போவோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அப்ப வசனம் சொல்றது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படின்னா நினைத்த இடத்துல எல்லாம் போக கூடாதுன்னு இந்த ராமோஜனம் நமக்கு சொல்லிக் கொடுத்தோம். அல்லேலூயா. இந்த ராமோஜனம், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோமா? நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன், இந்த ராமோஜனம் அவனவன் தன் வழியில போகக்கூடாது. இந்த திருவிருந்து போய் கெட்டு போயிட்டோம். ஆனா வசனம் சொல்றது, நான் கெட்டு போயிட்டோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல். அப்படின்னா அந்த அக்கிரமம் எல்லாம் இப்ப நம்ம மேல இல்ல, அவர் மேல. அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் அல்ல, ஜீவன் உண்டு. இந்த அப்பத்தை நீங்க பங்கு பெற்றீங்கன்னா நீங்க இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ராமோஜனம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த திருவிருந்து பண்டி இது கனவீனப்படுத்துகிறதுல இந்த கனம் உள்ளது. ஏன் அப்படின்னா, நான் பிழைக்க முடியாத இந்த ரத்தம் இங்க இருக்குது, இந்த அப்பம் இங்க இருக்குது. ஆனா வசனம் சொல்றது, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில, ஆனா திரும்ப போகக்கூடாது. இந்த ராமோஜனம் எதுக்கு தெரியுங்களா? நான் போன வழியை திரும்பி பாவத்தை திரும்ப வீட்டுக்குள்ள, தன் இருதயத்துக்குள்ள, சிந்தைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அவனவன் திரும்பி போயிட்டோம், ஆனா மரித்து அப்படி போக கூடாது, நீ பிழைத்திருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திருவிருந்து பண்டி மட்டுமல்ல, நமக்கு ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனில் நான் பிரவேசிக்கணுமா இருந்தா ஒன்று வசனம் சொல்லுது, ஒருவன் ஆவியினாலும் பிறக்கணும், ஜலத்தினாலும் பிறக்கணும். அப்ப நம்ம ஜலத்தினால பிறந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஆவியினால டெய்லி பிறக்கணும், டெய்லி பிறந்து கொண்டிருக்கணும். இதுல பங்கு பெற, இதுல பங்கு பெறாட்டி நமக்கு அவரோட தொடர்பு இல்லாம போயிடும். ஆண்டு சொன்னாரு, நான் வருகிற வரைக்கும் இது என்ன செய்யணும், இது வருகிற வரைக்கும், அவர் வந்து நம்மளை கொண்டு போற வரைக்கும் இந்த ராபோஜனத்துல நித்தியமாய் பங்கு பெற்றுக் கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கையின் ஒப்புரவாத காரியத்தை நமக்கு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராபோஜனம் அவனவன் கர்த்தன் வழியிலே போனதை போல இந்த சபைக்குள்ள இருக்கிற நீங்க யாரும் உங்க வழியில நீங்க போகாதீங்க, கடவுளோடு கூட நடங்க, மெய்ப்பனுடைய சத்தத்தை கேளுங்க. ஏதாவது முடியலன்னா வந்து சொல்லுங்க, ஆண்டவரே மாஸ்டர் இப்படி இருக்குது, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நடக்கணும், சேர்ந்து போகணும். எங்க போனா நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் வழியில போயிடக்கூடாது, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கண்களை கூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த திருவிருந்த பந்தியிலே பானம் பண்ணும்படியாக ஆயத்தமாகலாம். அப்ப அப்படின்னா கர்த்தரை மூளை எண்ணையும் நீதிமானாக இந்த திருவிருந்து மாற்றுகிறது. நமக்கு சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, அழிவை அல்ல நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. இந்த பந்தியிலே பானம் பண்ணுவோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி